மலையடிவாரத்துல பச்சை பசேல்னு இருக்கிற இடத்துல படிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான என்வாயர்மெண்ட் தான் நம்ம SCAD Polytechnic காலேஜ். கல்வி சேவையில 36 வருஷம் அனுபவம் பெற்ற SCAD கல்வி குழுமங்களின் நிறுவனத்துல ஒண்ணுதான் இந்த SCAD Polytechnic காலேஜ். தரமான வசதிகள் நிறைந்த விசாலமான வகுப்பறைகள், எல்லா ஃபெசிலிட்டியோட லேப்ஸ், ஒர்க் ஷாப்ஸ், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு செப்பரேட் ஹாஸ்டல், காலேஜுக்கு போயிட்டு வர பஸ் ஃபெசிலிட்டி உள்ளதுதான் நம்ம SCAD Polytechnic காலேஜ். மண்டல அளவிலான ஸ்போர்ட்ஸ்ல தொடர்ந்து 9 வருஷமா ஓவரால் சாம்பியன்ஸ் இவங்க தான். Courses offered: Civil Engineering, Mechanical Engineering, Automobile Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Computer Engineering. போர்டு எக்ஸாம்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்காக ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்கறாங்க. ஒவ்வொரு செமஸ்டர் எக்ஸாம்லயும் ஸ்டேட் லெவல்ல ஃபர்ஸ்ட் 5 ரேங்க்குள்ள ஸ்டூடண்ட்ஸ் எடுக்கறாங்க. 100% பிளேஸ்மெண்ட்டும் வாங்கி கொடுக்கறாங்க. சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லயும் நம்பர் 1 காலேஜ் தான் நம்ம SCAD Polytechnic காலேஜ். இந்த பெஸ்ட் காலேஜ்ல படிக்கணும்னா உடனே கால் பண்ணுங்க. செல் 999429 78528. Good evening to you all. Thank you for joining with us at this pleasant evening time for the exclusive Prime webinar Computer Pioneers. Thank you all. At this time, I thank to our management to give me a chance to conduct this webinar. Thank you to our management. At this time, I thank you and welcome our beloved chairman, Dr. Kiltas Babu, and our vice chairperson, Dr. Amali Kiltas Babu, and our managing director, Mr. C. Arun Babu sir. Welcome you all, sir. Welcome you, ma'am. At this time, I warmly welcome and thank you our AGM cum principal sir, Mr. J. Manimoran sir, and our vice principal, Mr. P. Sahaya Arikaraj sir, and our AO, Mr. Murugan sir. Welcome you all, sir. Welcome, sir. At this time, I warmly welcome our respected HODs and my dear friends and colleagues from various department staff members. Welcome you all. This time, I welcome and thank to my dear students to joining with this webinar. Welcome you all, my dear students. Welcome you all. And I welcome all the participants from various polytechnic colleges, engineering colleges, and arts and science colleges. From various colleges. Welcome you all the participants. Welcome you all. Thank you for joining with us. Now, I introduce about our resource person, Mr. Jeevan. He is the senior lead engineer from Qualcomm, and he is the admin of 1008 Reasons YouTube channel. Now, he is take the webinar on Computer Pioneers. It's a very interactive and useful topic to us.
கம்ப்யூட்டர் பயனியர்ஸ். பொதுவாகவே நம்ம கம்ப்யூட்டர் வந்து எங்க இல்லாத இடங்களே கிடையாது. எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஏரியா. நீங்க எங்க போங்களேன், ஒரு சின்ன பெட்டி கடை கூட நீ கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு QR கோட் ஸ்கேன் பண்ணி அதுல இருந்து நமக்கு வந்து ஒரு பில் பேமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ கம்ப்யூட்டர் இல்லாத ஏரியா கிடையாது. ஸோ கம்ப்யூட்டர் எப்படி உருவான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த கம்ப்யூட்டர் எப்படி உருவானுச்சு, எதுல இருந்து உருவாக்கப்பட்டது கம்ப்யூட்டர், இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம கிட்ட நம்மளுடைய சார் பகிர்ந்துக்க போறாங்க. ஸோ நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு தெரியாத டாபிக், ஒரு ஹிஸ்டரின்னு கூட எடுத்துக்கலாம். அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த டாபிக். கண்டிப்பா ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஒரு கிளாக், அதுதான் ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் உருவாகிறதுக்கு. ஸோ ஒரு கிளாக்ல இருந்து எப்படி ஒரு கம்ப்யூட்டர் உருவானுச்சு அப்படிங்கறத பத்தி தான் சார் இன்னைக்கு பேச போறாங்க. நமக்கு இந்த ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் உங்கள்கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பணம், பேர், புகழ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கண்டிப்பா நோயற்ற வாழ்வு தான் ஒரு மனுஷனுக்கு குறைவற்ற செல்வமா இருக்கும். ஏன்னா அது மட்டும் இருந்தாலே போதும், வேற எதுவுமே உங்ககிட்ட இருக்காது. அது ஒன்னே போதும். ஒரு நோய் இல்லாம வாழ்ந்தா, பெரியவங்க சொல்லுவாங்க, நோய் நொடி இல்லாம வாழ்ந்தா கூட போதும், அதான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எவ்வளவு டென்ஷன் ப்ரெஷர்ல இருப்போம். நம்மளை நோக்கி நீங்க ஏதோ ஒரு கொரோனா அப்படின்னு ஒரு நோய் வந்தோடனே எல்லாருமே ரொம்ப ஒரு முடங்கி போய் உட்காந்துட்டோம். ஸோ எதையும் கடந்து போவோம். ஸோ இன்னைய வரைக்கும் நம்மளை வந்து அந்த நோய் நம்மளை தாக்காம இருக்கும் நம்மளுடைய கடவுள் அனுகிரகம் தான் நமக்கு காரணம். கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதங்களும் ஒரு பிளஸிங்ஸும் இருக்கனால நம்ம இன்னைக்கு நல்லபடியா இருக்கிறோம். ஸோ அப்படியே வந்தாலுமே எத்தனையோ பேருக்கு இந்த கொரோனா தாக்கப்பட்டிருக்கு, அவங்க அதில் மீண்டு வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு கடவுளுடைய ஒரு அனுகிரகங்கள் தான். அது மூலமா அவங்க மீண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்தாலும் மீண்டு வந்துருவோம். ஸோ எதையும் தாங்குவோம். கண்டிப்பா நம்ம இதுல இருந்து மீண்டு வருவோங்கிற நம்பிக்கையோட வாழ்வோம் டெய்லி. ஸோ கண்டிப்பா வந்திருக்காங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வெல்கம். எல்லாரும் சேஃபா இருங்க. முதல்ல கவர்மெண்ட் சொல்றதுதான், அத்தியாவசியம் இல்லாம வெளியே போக வேண்டாம் யாருமே. அத்தியாவசிய தேவைக்காண்டி வெளியே போயிட்டு வரோம். அப்படியே வெளியே போயிட்டு வந்தாலுமே ஸோ அது நெசசரி ஆக்ஷன்ஸ். ஸோ போட்டு கை கழுவணும் எல்லாம் சொல்றோம்னு நினைக்காங்க. திரும்ப சொல்றதுக்கு தான். ஸோ ஒரு நெசசரி ஆக்ஷன் தான். ஸோ போட்டு கை கழுவணும், மாஸ்க் யூஸ் பண்ணணும். இதான் ப்ரிவென்ஷன், வருமுன் காப்போம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்த பிறகு என்ன செய்யணும் யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் சேஃபா இருப்போம். ஸோ யூஸ் மாஸ்க். நாங்கள் அதான் எங்களுடைய ஒரு மீடியா டீம் சார்பாக ஒரு இது லான்ச் பண்ணியிருந்தோம். SMS சொல்லியிருந்தோம். சோப், மாஸ்க், செல்ஃப் டிஸ்டன்ஸ், SMS. ஸோ அதை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. சோப் யூஸ் பண்ணுங்க, மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, செல்ஃப் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த வெபினார் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிரும். ஹாய் எவ்ரிவன், என் பேர் ஜீவன். ஸோ நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட கம்ப்யூட்டரை பத்தி பேச போறேன். கம்ப்யூட்டர் நம்மள்ட்ட காம்ப்ளெக்ஸான ஒரு டிவைஸ் இருக்குது. இது எப்படி நம்மள்ட்ட வந்துச்சு? திடீர்ந்தால இவ்வளவு காம்ப்ளெக்ஸா ஒரு கம்ப்யூட்டர்னு ஒன்று வந்துருச்சு. ஒரு 100 வருஷத்துக்கு முன்ன இது எல்லாமே வந்தது மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையாவே இந்த டிவைசஸ் எல்லாம் ரொம்ப 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 பழசு. இந்த ஐடியாஸ் எல்லாம் ரொம்ப 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 பழசு. ரொம்ப பழைய காலத்து கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னைக்குள்ள கம்ப்யூட்டர் வரைக்கும் எப்படி வந்துச்சு, இதை பத்தி தான் இந்த வீடியோ. ஸோ இன்னைக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்குங்க. இந்த மாதிரி சின்ன டிவைசஸ் டேப்லெட்லேயே வந்து இப்போ கம்ப்யூட்டர்ஸ் வந்துருச்சு. ஆனால் இந்த மாதிரிப்பட்ட காம்ப்ளெக்ஸான ஒரு கம்ப்யூட்டர் ஆக்சுவலி வந்து ரொம்ப 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 சிம்பிளான கான்செப்ட்ஸ்ல இருந்தால் வந்து ஸ்டார்ட் ஆச்சுது. உங்களை சுற்றியே ரொம்ப 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 சிம்பிளான கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்குது. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இந்த மாதிரிப்பட்ட ஒரு காம்ப்ளெக்ஸான டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகுது என்பது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸான கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு ப்ராசஸர் இருக்கு. அந்த ப்ராசஸருக்குள்ளால நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்குறாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அந்த ப்ராசஸர் வந்து கம்ப்யூட் பண்ணி நமக்கு அவுட்புட் டிவைசஸ்ல காமிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்க்ரீன் வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ். இந்த ப்ராசஸர் இருக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. இந்த ரெண்டு தான் வந்து முக்கியமான விஷயம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ரன் பண்றதுக்கு ப்ராசஸருக்கு முக்கியமான தேவை வந்து ஒரு கிளாக். ஒவ்வொரு கிளாக் சைக்கிளுக்கும் ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணும். ஸோ இன்னைக்குள்ள கிளாக் சைக்கிள்லாம் வந்து 700 MHz, 1 GHz இந்த மாதிரிப்பட்ட ஹை ஸ்பீட்லாம் ரன் ஆகுது. ஆனால் பேசிக்கா ரொம்ப ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல சிம்பிளான கிளாக் வச்சு நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வந்து இருந்திருக்கு. அது அந்த காலத்துல எலக்ட்ரிசிட்டி கூட இல்லாம வந்து கம்ப்யூட்டர்ஸ் இருந்திருக்கு. யூஸ்வலா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கூட கனெக்டட் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து திங்க் பண்ணுவீங்க. எலக்ட்ரிசிட்டியே இல்லைன்னா கம்ப்யூட்டரே ஒர்க் ஆகாது அப்படின்ட்டு. ஆனால் ஆக்சுவலி கம்ப்யூட்டர் வந்து எலக்ட்ரிசிட்டி கூட தேவையில்லை. மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் கூட பழைய காலத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு கூட நீங்க வந்து சாதாரண ஒரு திருவிழா கடையில போய் நீங்க ஒரு மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் உங்களால வாங்க முடியும். அது எல்லாத்தையும் பத்தி உங்கள்கிட்ட வந்து இந்த வீடியோல சொல்ல போறேன். ஏறக்குறைய ஒரு 500 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரிப்பட்ட கிளாக்ஸ் இவ்வளவு சின்னதா இல்லை, ஆனா பெரிய கிளாக்ஸ். இன்னைக்கு வந்து இது வந்து பேட்டரியில ரன் ஆகுது. இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கிளாக். ஆனா இது இல்லாம ரொம்ப பெரிய 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 கிளாக்ஸ் இது எல்லாமே வந்து நிறைய இடங்கள்ல வந்துருச்சு. பர்டிகுலர்லி சர்ச்சு இல்லைன்னா பெரிய டவர் இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல வந்து கிளாக்ஸ் வந்துருச்சு. அது எலக்ட்ரிசிட்டியில ரன் ஆகல. ஒரிஜினலி வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் பவர்ல ரன் ஆச்சுது. ஒவ்வொரு நாளும் ஒரு ஆள் வந்து கீழே இருந்து ஒரு பெரிய வெயிட்டை தூக்கிட்டு அந்த டவருக்கு மேல போகணும்.
மேலே போய் அந்த வெயிட்டை வைக்கணும். அந்த வெயிட் வந்து ஸ்லோவாக கீழே இறங்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால. இந்த ஸ்லோவாக கீழே இறங்க இறங்க இந்த கிளாக் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இதான் மெக்கானிக்கல் கிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கவே ரொம்ப 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 பெருசாக இருக்கும். இதை வைக்கிறதுக்கே பெரிய 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 பில்டிங்ஸ் தேவை. மோஸ்ட்லி சர்ச்சஸ் இல்லைன்னா வந்து பெரிய டவர்ஸ், சிட்டியோட சென்டர்ல இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல வந்து யூரோப்ல வைக்க ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய கிளாக்ஸ். அந்த காலத்துல எலக்ட்ரிசிட்டி கூட கண்டுபிடிக்கல. எலக்ட்ரிசிட்டினா என்னன்னுட்டே வந்து தெரியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த மாதிரிப்பட்ட கிளாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. உள்ளாலே வந்து இன்னைக்கு மெக்கானிக்கல்ல யூஸ் பண்ணக்கூடிய வீல்ஸ் இந்த மாதிரிப்பட்ட டெக்னாலஜி எல்லாமே இந்த கிளாக்ஸுக்குள்ளால இருந்துச்சு. காலப்போக்கில் இந்த பெரிய கிளாக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாச்சு. ஸோ இன்னைக்குள்ள கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய கிளாக் வந்து ரொம்ப சின்னது. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அந்த பெரிய கிளாக்ஸ் தான். அந்த காலத்தில் இது டைம் கீப்பிங்காண்டி தான் வந்து யூஸ் பண்ணாங்க. ஆனால் நிறைய கிளாக் மேக்கர்ஸ் வந்து இது கூட ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்தாங்க. இன்னைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்ததில்ல. ஹைதராபாத்ல ஷாலஜன் அப்படின்னு ஒரு மியூசியம் இருக்குது, இந்தியாவிலே பெரிய மியூசியத்தில் ஒன்று. அந்த மியூசியத்தில் ஒரு கிளாக் இருக்குது. கரெக்டாக 1 மணி ஆச்சுன்னா வெளியில வந்து ஒரு குயில் வந்து ஒரு தடவை கூவிட்டு போவோம். 2 மணி ஆச்சுன்னா 2 தடவை அந்த குயில் வந்து வெளியே கூவிட்டு போவோம். இந்த மணி அடிக்கும் போது அந்த கிளாக்கை சுற்றி நிறைய பேர் வந்து பார்க்க வருவாங்க அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன டாய், அந்த கிளாக்குக்கு வெளியில போய் வந்து சின்ன கூவிட்டு போகுது. இதே மாதிரி வந்து திடீர்னால ஒரு சின்ன பையன் வந்து டான்ஸ் ஆடிட்டு போவான் இந்த கரெக்டாக 1 மணி ஆன உடனே. இந்த மாதிரி சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாம் வந்து இந்த கிளாக் கூட அடிஷ்னலாக வந்துச்சு. ஸோ இந்த சின்ன 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 டாய்ஸ் இதுதான் வந்து உலகத்திலே ரொம்ப பழமையான கம்ப்யூட்டர்ஸ். ஆக்சுவலி அந்த குயில் கூவுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இருக்கு.
அந்த குயில் கூவுறதுக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை வந்து உள்ளே ப்ராசஸ் பண்ணி அது கரெக்டாக கூவிட்டு போகுது. அதே மாதிரி இந்த டான்ஸ் ஆடக்கூடிய சின்ன பையன் இருக்கிறதுக்கு மட்டும் வந்து ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இருக்கு. இப்படியெல்லாம் வந்து கையை அசைக்கணும் அப்படி உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் செட். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் எல்லாமே வந்து அந்த கிளாக் கூட சேர்ந்தே வந்துச்சு. ஸோ கிளாக்கு, ப்ராசஸர், இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இந்த மூணுமே சேர்ந்து இருந்துச்சு. காலப்போக்கில் என்ன பண்ணாங்கன்னா இந்த பெரிய பெரிய மெக்கானிக்கல் கிளாக்ஸ் வந்து வெயிட் பேஸ் பண்ணி இல்லாம ஸ்ப்ரிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இருந்துச்சு. ஸோ டெய்லி வந்து ஒரு ஆள் கீ கொடுக்கணும். கீ கொடுக்கறதுனால ஒரு ஸ்ப்ரிங் வந்து வைண்ட் ஆகுது. அந்த ஸ்ப்ரிங் வந்து திருப்பி அன்வைண்ட் ஆகக்கூடியதை வச்சு வந்து அந்த கிளாக்ஸ் வந்து ஒர்க் ஆச்சுது. ஸோ டெய்லி ஒரு ஆள் வந்து கஷ்டப்பட்டு வெயிட்டை கீழே இருந்து மேலே வரைக்கும் தூக்கி போட வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காட்டே இந்த ஸ்ப்ரிங் கொடுத்தாலே வந்து இந்த கிளாக் வந்து ஒர்க் ஆகும். இது கூட சேர்ந்து இந்த மாதிரி சின்ன பையன் வந்து டான்ஸ் ஆடிட்டு வர்றது, குயில் கூவுறது, இது எல்லாமே வந்து ஏர்லி கிளாக் மேக்கர்ஸ் வந்து நமக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க அதை வந்து கம்ப்யூட்டர்ஸ் நினைக்கல, நியர் கிளாக்ஸ் தான் நினைச்சிருந்தாங்க. இந்த மாதிரிப்பட்ட இந்த குயில் கூவுறது, இந்த மாதிரி பையன் டான்ஸ் ஆடுறது, இது எல்லாமே வந்து யூரோப்பில் உள்ள கிங், குயின் இந்த மாதிரிப்பட்ட எலிட் ஃபேமிலி வந்து இதை பார்த்து ரொம்ப ரசித்தாங்க. அவங்க பேலஸ்லலாம் இந்த மாதிரிப்பட்ட கிளாக்ஸ் வேணும், வந்து ஒவ்வொரு டைமும் வந்து குயில் கூவணும், அதை மாதிரிலாம் வந்து நிறைய நினைச்சாங்க. ஸோ அவங்க பேலஸில் இதே மாதிரிப்பட்ட கிளாக்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணதுக்கு ஆரம்பித்தாங்க. இது மட்டும் இல்லாமல் சில பேலஸ்களில் வந்து கரெக்டாக 1 மணி ஆச்சுன்னா நிறைய விஷயங்கள் ரன் ஆகும். வந்து அங்கங்கே சவுண்டு போடும், ஒருத்தன் வந்து பாட்டு பாடிட்டு போவான், ஒருத்தன் வந்து கையெழுத்து போடுவான், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ரன் ஆகும். 1740s ஆஸ்திரியாவில் ஒரு பேலஸில் ஒரு பெரிய தியேட்டரே கட்டினாங்க. வந்து கரெக்டாக வந்து கிளாக் வந்து இந்த மணி ஆச்சுன்னா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு. தியேட்டருக்கு பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் செட் தேவைப்பட்டுச்சு. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை ப்ராசஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸரும் உள்ளால சேர்ந்தே இருந்துச்சு. இது வந்து கீ கொடுக்குற அந்த ஸ்க்ரூ டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் ஆச்சுது. யூரோப் ஃபுல்லுமே இந்த மாதிரிப்பட்ட ரொம்ப காம்ப்ளெக்ஸான கிளாக்ஸ் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த கிளாக்ஸோட விலை வந்து ரொம்ப 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 அதிகம். ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்லாம் நிறைய ஒர்க் பண்ணாங்க. இவங்களோட ஒரு பெரிய டிஸ்கவரிஸில் ஒன்று வந்து இன்னைக்கு நம்ம பயன்படுத்த ரொம்ப சின்ன 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 ஸ்க்ரூஸ் இருக்குது தெரியுமா, ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் மைன்யூட் ஸ்க்ரூஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே ஒரிஜினலி இந்த கிளாக் மேக்கர்ஸ் வந்து கிரியேட் பண்ணது. இதுக்கு அடுத்த கட்டது கிளாக்கே இல்லாமல் டிவைசஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு பேர் ஆட்டோமேட்ரான். ஸோ நான் இப்போ வந்து சில ஆட்டோமேட்ரான்ஸை வந்து உங்களுக்கு காணிக்க போகிறேன். இந்த வீடியோவில் இப்போ பாருங்கள். Here he goes. Yay! How about that? That something from the late 1700s could captivate today's youth seems as miraculous as the device itself. This elaborate wind-up machine called an automaton, which writes and draws, is in many ways a mystery, even centuries later. The more you watch it, the more you realize how little you actually know. We are winding the spring up. Just like you'd wind up a clock. Yeah.
இந்த ஆட்டோமேட்ரான்ஸ் எல்லாம் பாத்தீங்களா, இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாஸ்க் எல்லாம் பண்ணுது. எல்லாம் கீ கொடுத்தா ரன் ஆகுது. கீ கொடுக்குற டாய்ஸ் சிம்பிளா சொல்லப்போனா கீ கொடுக்கும் போது அந்த கிளாக் வந்து உள்ளால ரன் ஆகுது. அது வந்து ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க் வந்து பண்ணுது. ஒரு பையன் வந்து சைன் போடுறதா சரி, இல்லைனா ஒரு பொண்ணு வந்து மியூசிக் போடுறது மாதிரி இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து ஒரு வாத்து வந்து கீழே மீன் பிடிக்கிறது மாதிரி பண்ணாலும் சரி, இந்த மாதிரிப்பட்ட டாய்ஸ் வந்து யூரோப்போட கிங் குயின் ஃபேமிலியெல்லாம் நிறைய செஞ்சு வாங்கினாங்க. சைனா கூட எல்லாம் இதான் வந்து ரொம்ப உயர்ந்த விலையில வந்து விற்றாங்க. உலகம் ஃபுல்லுமே இந்த மாதிரிப்பட்ட டாய்ஸ் வந்து ரொம்ப விலை உயர்ந்த டாய்ஸாக இருந்துச்சு. இது எல்லாமே ஆட்டோமேட்ரான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு உள்ளார ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இருக்கு. ஸோ இந்த பையன் கையெழுத்து போடுறத ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கையெழுத்து போடும்போது எப்படி அந்த கையை அசைக்கணும், இந்த விஷயத்த வந்து உள்ளால வந்து நிறைய போல்ட்ஸ் அண்ட் நட்ஸ்ல வந்து இருந்துச்சு இந்த இன்ஃபர்மேஷன். ஒவ்வொரு போல்ட் அண்ட் நட்டும் வந்து டேர்ன் ஆகக்கூடிய ஷேப், பொசிஷன், இது எல்லாமே ஒரு கிளாக் கூட கனெக்ட் ஆகி இந்த கிளாக் பேஸ் பண்ணி அந்த பையன் வந்து கையெழுத்து போட்டான். இதே மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து மியூசிக் வாசிக்கும் போதும் அதே மாதிரி தான். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இருக்கு, அது கூடவே ப்ராசஸர் இருக்கு, அது கூடவே வந்து கிளாக்கும் இருக்கு. இந்த மூணையும் வச்சு ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் எல்லாம் வந்து பண்ணாங்க. இந்த ஆட்டோமேட்ரான்ஸ் தான் வந்து ரொம்ப 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 பேசிக் கம்ப்யூட்டர்ஸ். இது எலக்ட்ரிசிட்டியில் ரன் ஆகலை. இது வந்து ஃபுல்லுமே வந்து மெக்கானிக்கல் பவரில் தான் ரன் ஆச்சு. மெக்கானிக்கல் பவர்னா ஸ்க்ரூ பவர். இந்த ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் கிளாக்ஸ்லாம் உருவாக்கக்கூடிய டைம்ல ஒருத்தர் இருந்தார். இவருக்கு பேர் ஜாட்ஃபிட் லைப்னிட்ஸ். இவர் வந்து ஒரு மேத்தமெட்டிஷியன். நீங்கள் வந்து பேசிக்காக கேல்குலஸை கண்டுபிடிச்சது இவர் தான். ஆனால் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் இவர் ரொம்ப முக்கியமான ஒரு இன்வென்ஷனை பண்ணார். இவர் தான் பைனரி நம்பர் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சது. ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்ரான்ஸ் எதுவுமே இந்த பைனரி நம்பர் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணலை. உள்ளால வந்து ஸ்பேனர்ஸ் அண்ட் ரவுட்டர்ஸை பேஸ் பண்ணி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டும் ப்ராசஸர்ஸும் ரன் ஆச்சுது. ஆனால் இன்னொருத்தர் இதோட ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. இவருக்கு பேர் ஜாக்வுட் அப்படின்னு. ஸோ ஜாக்வுட் வந்து இன்னைக்குள்ள கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ், அதாவது சிடிஸ், ஹார்ட் டிரைவ்ஸ், இது எல்லாத்துக்கும் உள்ள ஒரு முக்கியமான கான்செப்டை வந்து அடிப்படையாக கண்டுபிடிச்சது வந்து ஜாக்வுட் தான். இவர் தான் வந்து இந்த பஞ்ச்டு கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பேசிக்கலி வந்து ஒரு வீவர், அதாவது இந்த எம்ப்ராய்டரி தறி செய்கிறவர். இன்றைக்கும் உள்ள எம்ப்ராய்டரி வந்து நான் ரீசெண்ட்லி வந்து இப்போ காஞ்சிபுரத்தில் போய் எப்படி எம்ப்ராய்டரி போடுறாங்கன்னு பார்த்தேன். இதே டெக்னிக் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் வந்து பஞ்ச்டு கார்ட்ஸ். பஞ்ச்டு கார்ட்ஸ்னால் வந்து ஒரு கார்ட்போர்டில் வந்து அப்படியே வந்து ஓட்டையாக போட்டுருவாங்க. ஓட்டை வழியாக லைட் போச்சுன்னா அது வந்து 1, லைட்டு போகலைன்னா அது 0. இதை பேஸ் பண்ணி வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான டிசைனை வந்து உள்ளால வச்சுருவாங்க. இவரும் அந்த இவர் கண்டுபிடிச்ச அந்த எம்ப்ராய்டரி டெக்னிக் தான் வந்து இன்னைக்கும் வந்து எம்ப்ராய்டரியில் யூஸ் பண்ணுறாங்க. அதே டெக்னிக் தான் இன்னைக்குள்ள சிடி, பென் டிரைவ் எல்லாத்துலேயுமே பயன்படுத்துகிறாங்க. இந்த தறி வச்சு அவர் எந்த டிசைனை வேணாக்கும் அவர் வந்து டூப்ளிகேட் பண்ணலாம். முந்தி கை வச்சு ஒவ்வொருத்தரும் போட்டுட்டு இருந்ததை இவர் மிஷின் வச்சு ஆட்டோமேட் பண்ணிட்டாரு. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை தனியாக எடுத்துட்டாரு, கம்ப்யூட்டேஷனை தனியாக எடுத்துட்டாரு, கிளாக்கையும் தனியாக எடுத்துட்டாரு. இன்ஸ்ட்ரக்ஷன் செட் வந்து இப்போ பஞ்ச் கார்ட்ஸில் வந்துருச்சு. அந்த தறி தான் வந்து ப்ராசஸர். இதை வந்து நீங்கள் வந்து கைனாலேயோ இல்லைன்னா மெக்கானிக்கலாக வந்து ஒரு இன்புட் கொடுப்பீங்க, அதான் வந்து அதோட கிளாக். ஸோ இப்படி வந்து இன்னைக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் செட், ப்ராசஸர், கிளாக், இதோட பேசிக் மாடல் வந்து அவர் செஞ்ச தறி தான். அந்த தறியை வச்சு அவர் உலக புகழ் பெற்றுட்டாரு. ஜாக்வுட் காலத்துல இருந்த இன்னொருத்தர் தான் சார்ல்ஸ் பேபேஜ். சார்ல்ஸ் பேபேஜ் வந்து அந்த காலத்துல இருந்ததுலே உலகத்திலே பெரிய பணக்காரர்ல ஒருத்தர். ஒரு பெரிய பேங்கிங் ஃபேமிலியில இருந்து வந்தது. அவங்க வீடே வந்து பேங்கர்ஸ். இவர் வந்து இந்த ஆட்டோமேட்ரான்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தாரு. இந்த மாதிரிப்பட்ட ஆட்டோமேட்ரான்ஸ்ல பர்டிகுலர்லி வந்து இவர் ஜாக்வுட் செஞ்சதையும் வந்து அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருந்தாரு. அவரோட ஐடியா என்னன்னா,
ஒரு ஆட்டோமேட்ரான் கிரியேட் பண்ணி வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் இந்த மாதிரிப்பட்ட கால்குலேஷன்ஸ் பண்ணலாம், இதை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னுட்டு சார்ல்ஸ் பேபேஜ் வந்து நிறைய டிசைன்லாம் வந்து வரைஞ்சாரு. இனிஷியலி கொஞ்சம் மாடல்ஸ்லாம் பண்ணியிருக்காரு, அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் பண்ணுறது. இது ஃபுல்லி மெக்கானிக்கல் தான், இல்லை எலக்ட்ரிசிட்டி கூட இருக்காது. ரவுட்டர்ஸ் அண்ட் வீல்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த மொத்த மிஷின் வந்து ஒர்க் ஆச்சுது. இதான் தி அனாலிட்டிக்கல் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. The engine behind me is Babbage's difference engine number 2, designed by Charles Babbage, an English mathematician who is also known as the first computer pioneer. Babbage designed this machine between 1847 and 1849. Babbage, as we know, did not succeed in completing any of his own engines in their entirety. So there is no complete Babbage engine. This is the first physical realization of any of Babbage's complete designs in the metal. The engine itself weighs 5 tons. It consists of 8,000 parts made of bronze, cast iron and steel, and it measures 11 foot long and 8 foot high. It's operated by cranking a handle. What it does is it calculates and tabulates the value of any 7th order polynomial, a class of mathematical expressions, to 31 decimal places. It not only calculates that with unerring accuracy, it also prints an inked hard copy as a record of the results, and also produces what are called stereotype plates. That is, it impresses the results in soft material, plaster in this instance, so that you can make a printing plate automatically. Now, the purpose of all this was to eliminate the risk of human error in the calculation and production of printed mathematical tables. The machine is operated by cranking this handle. So you turn this handle, and each cycle of the engine, the machine produces one result. So you just keep cranking. You set the initial conditions up on the figure wheels, on the numbered wheels, you turn the handle. What happens when you turn the handle is it drives this cam stack. And if you like, this is the microprogram. This is the device that orchestrates all the internal motions of the machine to get it to form the repeated additions that are needed for the method of differences, which is the principle it is using. So you turn the handle, it turns these cam stacks, the 28 separate cams, and that is what determines the internal timing and the orchestration of all the mechanical movements of the whole machine. So that's a bit like the guts of the machine, the internal microprogram. And what the machine does is it adds a 31-digit number on one column, and it progresses through the machine, adding from column to column to column, and the tabular value, the result, ends up on the very last column, 31 digits. So you crank the handle, each cycle of the engine, that's 4 turns of the handle, each cycle of the engine produces the next result on this column. So the end process, the end product of that whole process is a 31-digit number on this column. So we take the 31-digit result from the end of the machine at the end of the cycle, and it is automatically transferred to this apparatus, which is the output apparatus. It does 2 things. It prints on hard copy, in inked hard copy, a 31-digit result. That's a checking copy, so that you know actually what you've calculated. At the same time, it impresses results on soft material in these trays. So inside there are things called stereotype punches, which are number wheels, which are lowered into the tray. The tray then moves, it lowers again, and so the lines build up. Firstly, it's on display here at the Computer History Museum for 1 year. It's on loan from the owner of the machine, which is Nathan Mervold, who commissioned the machine. He paid for the machine to be built. And so it's here for a year, and then it goes into his private collection. What we will do with it is demonstrate it for people. We'll work on it. It's a research machine, so it'll be adjusted and worked on. We'll get experience about how the thing operates. And also, part of the reason now that it is here and it does work, and we have for the first time a Babbage engine, the idea is to do some research and to say, was it a practical proposition? If Babbage had one, could they have successfully produced tables? Babbage was not an impractical dreamer. This machine works as he intended it to work. But was the entire enterprise of using the infallibility of machinery to produce printed tables, was it realistic? Could it have been done? And for the first time in history, we were in a position to actually answer that question. ஆனால் ஃபஸ்ட்டு சின்ன மாடல்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு நிறைய பேர்கிட்ட நிறைய கடன் வாங்கினார். கடன் வாங்கி பெரிய மாடல்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணார். அவரால் அதை செஞ்சு முடிக்கவும் முடியலை, கடனையும் திருப்பி கொடுக்க முடியலை. அவர் வந்து காலப்போக்கில் வந்து பெரிய கடனாளி ஆயிட்டாரு. அவர் இறக்கும் போது வந்து அவருக்கு இறந்த ஃபங்க்ஷனுக்கு கூட நிறைய பேர் போகல, அவ்வளோத்துக்கு நிறைய கடன் வாங்கிட்டு போயிட்டாரு. ஆனால் இன்னைக்கு த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்னுட்டு அவர் தான் சொல்றாங்க, ஏன்னா அவர் வரைஞ்ச டிசைன். ஸோ அந்த டிசைன்ல வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் பண்ணலாம், சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். இது வந்து ஒரு ஆட்டோமேட்டான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குது. ஆக்சுவலி அவரோட டிசைனை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரீசெண்டாக தான் வந்து செஞ்சாங்க. ஆனால் ஒரிஜினலி வந்து அவரே வந்து இந்த டிசைன்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்தது. ஸோ ஆட்டோமேட்ரான்ஸோட கெப்பாசிட்டி என்ன, ஆட்டோமேஷனால் என்னெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும் என்பதை வந்து சார்ல்ஸ் பேபேஜ் வந்து ஒரு புது எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு.
இது வரைக்கும் சாதாரண ஒரே ஒரு விஷயத்தை தான் திருப்பி பண்ணிட்டு இருந்துச்சு. இதை வந்து ஒரு புது எக்ஸ்டெண்ட் கொண்டு வந்துட்டாரு. ஜாக்கெட் வந்து நீங்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வேணாலும் கொடுக்கலாம், ஒரு ஆட்டோமேட்டரான் கிரியேட் பண்ணி அதை வச்சு நீங்கள் வந்து நிறைய ரிசல்ட் கிரியேட் பண்ணலாம். வந்து என்ன வேணால் எம்ப்ராய்டரி டிசைனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த எம்ப்ராய்டரி டிசைனை வந்து என்னால் வந்து உருவாக்க முடியும். ஸோ ஒரே ஒரு பஞ்ச் கார்டில் ஒரு டிசைன் வச்சுருந்தேன்னா அந்த டிசைனை நான் 1000 சாரியில் கூட போடலாம், 10,000 சாரியில் கூட போடலாம். இதே டைம் லைனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எலக்ட்ரிசிட்டியும் வந்து டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதே காலகட்டத்தில் வந்து ஃபஸ்ட்டு இந்த மோட்டார்ஸ், ஜென்ரேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து உருவாக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இப்போ தான் வந்து எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு விஷயமே வந்து பிக்சருக்குள்ளே வருது. ஸோ இனி வந்து நீங்கள் கிளாக்ஸை வந்து எலக்ட்ரிக்கலாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ நான் இப்போ காமிச்சேன், இந்த மாதிரிப்பட்ட கிளாக்ஸ் எல்லாமே உள்ளாடி எலக்ட்ரிக் பேட்டரி இருக்குது, இந்த பேட்டரி வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ உள்ளால நீங்கள் வந்து ஒரு மோட்டார் வச்சு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணி அதை வச்சு கிளாக்ஸ் ரன் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டையும் ப்ராசஸரையும் வந்து செப்பரேட் பண்ணிட்டாங்க. வந்து கிளாக்ஸையும் வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் கிளாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஆட்டோமேட்டரான வந்து ஒரு புது லெவலுக்கு கொண்டு போச்சுது. ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு லிமிட்டோட முடிஞ்சிருச்சு. சுமார் ஒரு 120-130 வருஷத்துக்கு முன்னாடி டேவிட் ஹில்பர்ட் அப்படின்னு ஒரு மேத்தமேட்டிஷியன் இருந்தார். அப்போ உலகத்தில் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, மேத்தமேட்டிக்ஸில் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு, இனிமேல் மேத்தமேட்டிக்ஸில் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயமே ஒன்றும் இல்லை, நம்ம மேத்தமேட்டிக்ஸில் வந்து ஒரு லிமிட் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து சொன்னாங்க. இதை வந்து டேவிட் ஹில்பர்ட் வந்து ஃபண்டமெண்டலி வந்து இது தப்பு, நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் மேத்தமேட்டிக்ஸில் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கு ஒரு 23 ப்ராப்ளம் கொடுத்தாரு. இந்த ஹில்பர்ட்ஸ் 23 ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 23 ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தான் வந்து மேத்தமேட்டிக்ஸோட அடுத்த அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு டேவிட் ஹில்பர்ட் வந்து அன்னைக்கே சொன்னார். இன்னைக்கு அதில் நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டாங்க, நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலை. இதில் ஒரு ப்ராப்ளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதை எப்படி வாசிக்கணும்னு எனக்கு தெரில இந்த ப்ரொனன்சியேஷன். இது ஒரு ஜெர்மன் வேர்டுன்னு நினைக்கிறேன். என்சென்டோர்க்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம். ஆக்சுவலி வந்து இதோட லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் வந்து டெசிஷன் ப்ராப்ளம். ஸோ இந்த டெசிஷன் ப்ராப்ளம் வந்து ஹில்பர்ட் ப்ராப்ளம்ல ஒரு ப்ராப்ளம். 1936ல் 2 மேத்தமெட்டிஷியன் ஒரே வருஷத்தில் வந்து சால்வ் பண்ணாங்க. ஒருத்தருக்கு பேர் அன்சோ சர்ச், இன்னொருத்தருக்கு பேர் ஆலன் டியூரிங். ஆலன் டியூரிங் தான் இன்னைக்கூட ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் வேற, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேற. உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் நான் வந்து ஒரு கம்ப்யூட்டேஷனை பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்கும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா இது எப்படி பேசிக்கலி ஒர்க் ஆகும், அதுக்குள்ள மேத்தமேட்டிக்ஸை படிக்கிறதா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆலன் டியூரிங் வந்து இந்த ப்ராப்ளத்தை ஒரு புது அப்ரோச்சோட சால்வ் பண்ணார். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மிஷினே கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஆலன் டியூரிங் வந்து ப்ரொபோஸ் பண்ணுறாரு. ஸோ ஆக்சுவலி இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷனே கிடையாது. ஸோ 2 பேருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளத்துக்கு நீங்க சொல்யூஷனே தேடக்கூடாது, வந்து நீங்க இந்த ப்ராப்ளம் வந்து உண்மையா பொய்யா இந்த கேள்வி நீங்க கேட்கலாம். நீங்க வந்து இந்த டெசிஷன் ப்ராப்ளத்துக்கு வந்து ட்ரூவா ஃபால்ஸா இந்த கொஸ்டின் நீங்க கேட்கலாமே தவிர இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னுட்டு ஒரு முயற்சியில் இறங்கக்கூடாது. இதான் வந்து 2 பேர் கொடுத்த சொல்யூஷனும். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து ஆலன் டியூரிங் வந்து ஒரு மிஷின் பில்ட் பண்ணாரு. இதை வச்சு லார்ஜ் லெவல் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த டைமில் தான் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் வேர்ல்டு வாரில் ஒரு சைடில் ஜெர்மனி, இன்னொரு சைடில் பிரிட்டன். ஜெர்மனி வந்து எல்லா வகையிலையும் வந்து பிரிட்டனோடையும் ரொம்ப ரொம்ப சூப்பர் பவராக இருக்குது. ஆனால் பிரிட்டன் தான் வந்து எவென்ச்சுவலி வந்து வாரில் வின் பண்ணிச்சு. இது எப்படி பண்ணிச்சு என்பதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ஆலன் டியூரிங் தான். ஜெர்மன்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து யூ போட் அப்படின்னு ஒரு ஷிப் வச்சுருந்தாங்க. யூ போட் வந்து ஒரு சம்மரைன் ஷிப். அந்த சம்மரைன் ஷிப் வந்து தண்ணிக்கடியில் அப்படி போகும். தண்ணிக்கடியில் போய் திடீர்ந்தாலும் ஒரு இடத்துல வந்து தண்ணிக்கு மேலே வந்து எல்லாரையும் வந்து ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்படி வந்து தண்ணிக்கடியிலேருந்து ஒரு சம்மரைன் ஷிப் வந்து நம்மளை அட்டாக் பண்ண வருது அப்படின்னு. ஏன்னா கண்ணுக்கே தெரியாது வந்து ஒரு ஷிப் வருதா வரலையா, அந்த கண்ணுக்கே தெரியாது. ஈஸியாக வந்து நிறைய பேரை வந்து ஹிட்லர் வந்து அட்டாக் பண்ணிட்டாரு. இந்த யூ போட்ஸ் வந்து ஹிட்லரோட ஒரு அட்வான்ஸ்டு வெப்பன். இதை வந்து யாராலையுமே வந்து வின் பண்ண முடியலை. பிரிட்டனில் என்ன சொன்னாங்கன்னா வந்து எல்லா சயின்டிஸ்டும் இன்னைக்கு ஏதாவது கண்டுபிடிச்சி இந்த யூ போட்ஸை டிஃபீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். இந்த யூ போட்ஸை டிஃபீட் பண்ணுறது தான் ஆக்சுவலி ரேடார்ஸ் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான டெக்னாலஜி வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து இந்த யூ போட்ஸை டிஃபீட் பண்ணதுக்கான தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த யூ போட்ஸுக்குள்ளால ஒரு மிஷின் இருந்துச்சு, பார்க்க ஒரு டைப் ரைட்டர் மாதிரி தான் இருக்கும். இதுக்கு பேர் எனிக்மா. இந்த மிஷின் வந்து நீங்கள் ஏ டைப் பண்ணிங்கன்னா ஏ வந்து டைப் ஆகாது, வேற ஒரு லெட்டர் டைப் ஆகும். இதே மாதிரி ஒவ்வொரு லெட்டர் நீங்கள் டைப் பண்ண வேற லெட்டர் டைப் ஆகும். இது வந்து ஒரு சைஃபர் பண்ணக்கூடிய டூல். ஸோ இந்த டைப் அடிக்கக்கூடிய ஆளுக்கு மட்டும் தான் தெரியும் அவங்க என்ன டைப் பண்ணுறாங்கன்ட்டு. அது வந்து வேற ஒரு விஷயம் டைப் ஆகும்.
இந்த டைப் பண்ண மெசேஜை வந்து ஒயர்லெஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு யூபோர்ட்லேருந்து இன்னொரு யூபோர்ட்டுக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. பிரிட்டனில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த ஒயர்லெஸ் இன்ஃபர்மேஷன் எடுக்க முடிஞ்சுது. ஆனால் அதில் என்ன எழுதியிருக்குன்னு யாருக்குமே தெரியல. இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு சைஃபர். இதை கிராக் பண்ணவே முடியலை. ஜெர்மனிக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு இந்த இன்ஃபர்மேஷனை வந்து பிரிட்டனால் கிராக் பண்ணவே முடியாது அப்படின்ட்டு. பிளெச்லி பார்க் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப சீக்ரெட்டான ஒரு இடம். இந்த இடத்துல உலகத்தில் உள்ள பெரிய மேத்தமேட்டிஷியன்ஸ், செஸ் பிளேயர்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து எப்படியாவது இந்த சைஃபரை வந்து கிராக் பண்ணுங்க, ஜெர்மன்ஸ் என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு தர்றாங்க, இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், இப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூட்டை வந்து அமைச்சாங்க. இப்படி இந்த இன்ஸ்டிடியூட்டில் போனதில் ரொம்ப முக்கியமான ஆள், ஏர்லியர் ஸ்டேஜிலே போன ஒரு ஆள் தான் வந்து ஆலன் டியூரிங். நிறைய மேத்தமேட்டிஷியன்ஸ் வந்து எல்லாம் ட்ரை பண்ணாங்க இந்த சைஃபரை வந்து டீசைஃபர் பண்ணலான்னு. ஆனால் ஆலன் டியூரிங் என்ன சொன்னார்னா, இதை டீசைஃபர் பண்ணுறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் நம்ம வந்து பில்ட் பண்ணலாம். இந்த கம்ப்யூட்டர் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு வந்து டீசைஃபர் பண்ணி கொடுக்கும். இதுக்குன்னுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸோட மோஸ்ட் பேசிக் ஐடியாஸை வந்து அவர் வந்து கொடுத்தாரு. த தியரி ஆஃப் ஆட்டோமேஷன் அப்படின்னுட்டு, இந்த ஃபைனைட் ஸ்டேட் ஆட்டோமேட்டா அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது வந்து எல்லா கம்ப்யூட்டர்ஸில் ரொம்ப ஃபண்டமெண்டல் மேத்தமேட்டிக்ஸாக ஒர்க் ஆகுது. இதை ப்ரொவைட் பண்ண மேத்தமேட்டிஷியன் தான் ஆலன் டியூரிங். ஆலன் டியூரிங் தான் த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஒரிஜினலி இந்த மிஷின் ஒர்க் ஆகுமா என்பது பிரிட்டனில் எல்லாருக்குமே வந்து ஒரு இதாக தான் இருந்துச்சு. இதை வச்சு ஒரு படமே எடுத்திருக்காங்க, இமிட்டேஷன் கேம் அந்த படத்துக்கு பேர். முடிஞ்சால் நீங்கள் எல்லாரும் பாருங்கள், வந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஆலன் டியூரிங்கோட லைஃப் ஸ்டோரி அது. What if Christopher doesn't have to search through all of the settings? What if he only has to search through ones that produce words we already know will be in the message? Repeated words, predictable words. Exactly. Look, like this one. 0600 hours, weather today is clear, rain in the evening, Heil Hitler. Well, that's it. Exactly. They send a weather report every day at 6 a.m. So that's 3 words we know will be in every 6 a.m. message. Weather, obviously, and Heil bloody Hitler. Heil bloody Hitler. Here's the 6 o'clock message from this morning. Hugh, the right-hand letter wheel, set them to... Yes, I know. Weather and Hitler. Peter John, Yes. run voltages through those letters, through the back scramblers. Okay, so we'll use the loops. Yes, Joan, what was the last 6 a.m. message? L. L. H. H. W. W. A. Q. Done. Oh my God. What happened? Did it work? Alan? Alan? I need a new message. The latest intercept. O. T. Ready? Yes. M. M. Y. Y. M. M. S. S. A. A. I. I. C. C. T. T. R. R. I. I. S. S. O. O. A. A. Y. Y. R. R. I. I. KMS Jaguar ist Aufpunkt is directed to 53 degrees 24 minutes north and Aufpunkt 1 degree west. Turns out that's the only German you need to know to
the brick enigma. Yes! ஹிட்லர் அனுப்பக்கூடிய எல்லா மெசேஜஸையும் பிரிட்டன் வந்து ஏற்கனவே ரீட் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. ஸோ எங்கே அட்டாக் பண்ண போகிறாங்க, அவங்க பிளான் என்ன, எல்லாத்தையுமே வந்து பிரிட்டன் ஏற்கனவே தெரிஞ்சிருந்து. ஹிட்லருக்கு வந்து இவங்க கிராக் பண்ணியிருக்கே மாட்டாங்க அப்படின்னு தான் இருந்தார். அவங்க ஹை அஃபீஷியல்ஸ் எல்லாரையுமே வந்து தூக்கில் போட்டார். வந்து யாரோ தான் இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்படி கண்டுபிடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து போயிட்டார். இதை ஃபுல்லாக ரிலே பண்ணியிருந்தாங்க. அதை மொத்தமாக வந்து பிரிட்டன் வந்து ஃபண்டமெண்டலி வந்து கிராக் பண்ணிருச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர், இதுக்கு பேர் பாம், இது வந்து பிளெச்லி பார்க்கில் இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து பிரிட்டனை வின் பண்ண வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மிஷின். ஆலன் டியூரிங் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் வந்து அந்த காலத்தில் இல்லை, ஆனால் இவருக்கு மைண்டில் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இந்த கம்ப்யூட்டரால் என்னெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும் எல்லாத்தையுமே அவர் சொல்லிட்டாரு. ஸோ கம்ப்யூட்டரோட ஸ்டார்டிங் வந்து தியரி ஆஃப் ஆட்டோமேஷன், அதான் வந்து அதோட ஃபண்டமெண்டல் மேத்தமேட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸோடது. அடுத்த எல்லை என்னது, கம்ப்யூட்டர் வச்சு என்ன அச்சீவ் பண்ண முடியும் என்பதும் அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பேசிக் டெஸ்ட்டே வந்து டியூரிங் டெஸ்ட் அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சீங்கன்னா டியூரிங் டெஸ்ட் ஒரு மிஷின் பாஸ் ஆச்சுன்னா அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து குவாலிஃபை ஆயிருக்கு அப்படின்னு நம்ம தெரியலாம். ஆலன் டியூரிங் இருந்த அதே காலகட்டத்தில் இன்னொரு மேத்தமேட்டிஷியன் இருந்தார். அவருக்கு பேர் கிளவுடி ஷெனான். அவர் அந்த ஃபாதர் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் ஏஜ். ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டல் தியரிஸ் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணது வந்து கிளவுடி ஷெனான் தான். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணால் பேக்கேஜஸ், சின்ன சின்ன பேக்கேஜஸ் அனுப்புனா வந்து லாஸ் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் மேத்தமேட்டிக்கலி அடிப்படையாக ப்ரூவ் பண்ணது வந்து கிளவுடி ஷெனான் தான். இன்ஃபேக்ட் ஆலன் டியூரிங்கும் கிளவுடி ஷெனானும் வந்து மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட கதை இருக்குது. அது உண்மையாக பொய்யானி கூட யாருக்கும் தெரியாது. ஏதோ ஒரு காஃபி குடிக்கக்கூடிய இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் கதை இருக்கு. ஆலன் டியூரிங் வந்து ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான ஒரு விஷயத்துக்கு வந்து ஒர்க் பண்ணாரு. செகண்ட் வேர்ல்டு வாரை வந்து பிரிட்டனை வின் பண்ணி கொடுத்ததே வந்து ஆலன் டியூரிங் தான் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியே சொல்ல முடியாம அப்படியே வந்து போயிட்டாரு. ஆனால் கிளவுடி ஷெனான் வந்து அந்த மாதிரிப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இல்லை. எவென்ச்சுவலி ஆலன் டியூரிங்கை பற்றி எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. ஏன்னா அவர் வந்து ஃபண்டமெண்டல் மேத்தமேட்டிக்கல் தியரி, த தியரி ஆஃப் ஆட்டோமேஷன் எல்லாத்தையும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு போயிட்டார். கிளவுடி ஷெனானும் வந்து ஃபண்டமெண்டல் தியரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது எப்படி வந்து டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு இமேஜை வந்து ஸ்டோர் பண்ணுறது. இன்றைக்கி நீங்கள் இமேஜ் வந்து பிக்சலாக நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இந்த பிக்சலாக ஸ்டோர் பண்ணக்கூடிய ஐடியாவை ஒரிஜினலி கொடுத்ததே வந்து கிளவுடி ஷெனான் தான். அந்த காலத்தில் வந்து ஒரு டிஜிட்டல் கேமராவோ கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண எல்லாருக்கும் டியூரிங் அவார்டு அப்படின்ட்டு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. இதான் வந்து நோபல் பிரைஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய அவார்டுக்கு இன்னைக்கு டியூரிங்கோட நேம் வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு கம்ப்யூட்டர்னுட்டு ஒன்று இருக்கிறதுக்கு ஃபண்டமெண்டல் ரீசனே வந்து ஆலன் டியூரிங் தான். தியரி ஆஃப் ஆட்டோமேஷன் இல்லாம நீங்க ஒரு கம்பைலர்ஸ் பண்ண முடியாது, எந்த கோடையுமே வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து பெரிய அல்காரிதம்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்றோம். அந்த அல்காரிதம் எல்லாம் வந்து அந்த காலத்திலே காம்ப்ளெக்ஸான அல்காரிதம்ஸ் எல்லாம் வந்து ஆலன் டியூரிங் எழுதியிருக்காரு. அல்காரிதம்ஸ் அகைன் வந்து ரொம்ப ரொம்ப ஏன்ஷியன்டான ஒரு கான்செப்ட் தான். 7th செஞ்சுரியிலே வந்து ஒரு அரபிக் மேத்தமெட்டிஷியன் அல் கௌஹரிஸ்மி அவர் வந்து அல்காரிதம் எல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்காரு. அல்காரிதம் அந்த வார்த்தையை வந்து அரபிக் வேர்டு தான் ஆக்சுவலி. இப்போ கம்ப்யூட்டர்ல ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த சாஃப்ட்வேர் என்டையர் சாஃப்ட்வேரோட பேக் போனே அல்காரிதம்ஸ் தான். ஸோ இந்த அல்காரிதம்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து
இந்த என்டையர் சாஃப்ட்வேரும் ரன் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து எம்எஸ் வேர்டு எடுத்தாலும் சரி, ஒரு ஃபோட்டோஷாப் எடுத்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து பேசிக்லி அல்காரிதம்ஸ் ரன் ஆகுது. அல்காரிதம்ஸ்னால் வந்து பேசிக்லி வந்து டெசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம்ஸ் தான் அது. இந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலி ரன் ஆகுது. ஏர்லி கம்ப்யூட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க மாதிரி ஸ்க்ரீன் இல்லை, கீபோர்டு இல்லை, இந்த மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்குறது மாதிரியே இருக்காது. ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்கும். இதை வச்சு எப்படி கம்ப்யூட் பண்ணாங்க அப்படின்லாம் நம்ம யோசிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் சிம்பிளாக உங்கள் வீட்டு வாஷிங் மிஷினை பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷினில் வந்து ஒரு சின்ன பேனல் இருக்கும். அந்த பேனலில் அந்த பட்டன்ஸில் நீங்கள் என்ன ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தேவையான விஷயம் வந்து பின்னால் எக்ஸிக்யூட் ஆகுது. டைரெக்டாக வந்து ஓஎஸ்ஸே இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டர் வந்து ரன் ஆகுது அதில். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்லாம் எப்படி பில்ட் ஆச்சுது இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் பேசிக்காக அந்த போர்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பட்டன் தட்டுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ அல்காரிதம்ஸோ வந்து ரன் பண்ணும் உங்களுக்கு. அதே இது நீங்கள் இன்னைக்குள்ள கம்ப்யூட்டரை பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி நீங்கள் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம் சைமல்டேனியஸ்லி. ஒரே நேரத்தில் டைப் பண்ணலாம், ஒரு ஃபோட்டோவும் பார்த்துட்டு இருக்கலாம், வேறு விஷயங்கள் நிறைய பண்ணலாம். இது எல்லாமே ஒரே நேரத்தில் எப்படி பண்ணுது? இதுக்கு வந்து பேசிக்காக ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் உள்ள ரொம்ப பேசிக்காக பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒவ்வொரு ஜாப் நீங்கள் சப்மிட் பண்ண அது வந்து அந்த ப்ராசஸருக்கு வந்து ஷெட்யூல் பண்ணுது. ஸோ இதுக்கு முந்தி வந்து உள்ள கம்ப்யூட்டர்ஸில் ஒரு டைமில் ஒரு ஜாப் மட்டும் தான் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். அதுவும் வந்து பெரிய ஷீட்டில் பஞ்ச் கார்ட்ஸில் எந்த இடத்துல ஓட்ட போடணுமோ அந்த மாதிரி ஓட்ட போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம கீபோர்டு விளையாட்டு கொடுத்துட்றோம். அதை வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மாதிரியே அது வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு வருது. பேசிக்கான ஐடியா வந்து அந்த போர்ட்லேயே இருக்குது. அந்த போர்டில் வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து கொடுப்பீங்க ஒரு டைமில். ஆனால் அது இதே இன்னைக்குள்ள கம்ப்யூட்டர்ஸில் ஒரே டைமில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். அதுக்களவு அந்த ப்ராசஸரும் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் கம்ப்யூட் பண்ணும். நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஒரே செகண்டில் வந்து ஒரே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து ரன் பண்ணும். இந்த மாதிரிப்பட்ட ஹை கம்ப்யூட்டேஷனல் பவர் இருக்கிறத யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பேசிக்காக ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் வேணும். இன்றைக்கி அது கூட பத்தாது அப்படின்ட்டு நெட்வொர்க் வழியாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் வச்சுருக்கோம், டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, அதை ரன் பண்ண ப்ராசஸர் இருக்குது, அதுக்கப்புறம் கிளாக்ஸ் இருக்குது. இதையும் தாண்டி வந்து இந்த ஐஓ டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கீபோர்டு, மானிட்டர், மவுஸ் இதெல்லாமே வந்து பெரிஃபரல்ஸ். ஸோ நீங்கள் இன்றைக்கி லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அந்த ப்ராசஸருக்கு ஃபீட் பண்ணுறீங்க. அந்த காலத்தில் ஒரு ஸ்மால் நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராசஸர் கூட வந்து கம்பைன் பண்ணி மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் வச்சுருந்தாங்க. டே பை டே வந்து அது வந்து எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர்ஸாக மாறிச்சு. டே பை டே வந்து அட்வான்ஸ் ஆகி அந்த அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண தொடங்கிச்சு. அந்த மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண கம்ப்யூட்டர்ஸ் இன்னும் அட்வான்ஸ் ஆகி போயிட்டே இருந்துச்சு. இது கூடவே நிறைய டெக்னாலஜியும் அட்வான்ஸ் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிளாக்ஸு, அல்காரிதம்ஸ், நெட்வொர்க்ஸ் இது எல்லாமே. ஸோ நீங்கள் இன்னைக்கு கம்ப்யூட்டரை வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தாலும் அதை வந்து நீங்கள் பிரேக் டவுன் பண்ணி சிம்பிளான விஷயத்துலேருந்து எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு வந்து புரியும். கம்ப்யூட்டர் வந்து டைரெக்டாகவே வந்து காம்ப்ளெக்ஸான டிவைஸாக வரல, ரொம்ப 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 சிம்பிளான டிவைஸில் இருந்து கிராஜுவலாக வந்தது தான். ஆலன் டியூரிங்கோட கம்ப்ளீட் ட்ரீம் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ணல இது வரைக்கும். வந்து ஃபுல்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு வேர்ல்டு. ஆனால் காலப்போக்கில் அங்கே தான் போயிட்டு இருக்கோம். வந்து இன்னைக்கு வந்து நியூரல் நெட்வொர்க்ஸு இந்த மாதிரிப்பட்ட அல்காரிதம்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். இன்னைக்கு வந்து ஸ்பீச் ப்ராசஸிங், வேர்ட் ப்ராசஸிங், அதே மாதிரி வந்து காம்ப்ளெக்ஸான டேட்டாலேருந்து ஒரு பேட்டர்ன் ஃபைண்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டர்ஸால் வந்து பண்ண முடியும். இன்னைக்கு வந்து த ஏஜ் ஆஃப் பிக் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பிக் டேட்டா அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதாவது நிறைய டேட்டா இருக்குது, இதை வந்து அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கிறது தான் வந்து பிக் டேட்டா ப்ராப்ளம். ஆனாலும் அந்த சிம்பிளான கம்ப்யூட்டர்ஸும் இன்னும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ அதில் உள்ள பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை ரன் பண்ணக்கூடிய பேசிக் கம்ப்யூட்டர் வந்து அதில் இருக்குது. இதுக்கு சான்ஸ் கொடுத்த ஸ்கேட் பாலிடெக்னிக் காலேஜுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் 1008 ரீசன்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். முடிஞ்சால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை ஃபாலோ பண்ணலாம் அதில். It's a time to thank our resource person, Mr.Jeevan sir, because your webinar is very, very valuable and very useful to us, sir. Because the contents is very different and interactive.
வெரி வெரி இன்ட்ராக்டிவ் கண்டென்ட் ஃப்ரம் யூ சார். இன்றைக்குள்ள வெபினாரில் வந்து ஒரு கிளாக் அப்படிங்கிற விஷயத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதை நமக்கு தொகுத்து வழங்கிய, நமக்கு ரொம்ப அருமையாக ப்ரெசென்ட் பண்ண நம்மளுடைய ஜீவன் சாருக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பட் அதே நேரத்தில் எங்களுடைய சேர்மன் சார், அப்புறம் வைஸ் சேர்பர்சன் மேடம், அப்புறம் எங்களுடைய மேனேஜிங் டைரக்டர் சார் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். எங்களுக்கு இந்த மாதிரி வெபினார் கொடுக்குறதுக்காக வேண்டி. ஏன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இந்த வெபினாரில் கலந்து கொண்டிருக்கிறத எல்லா HODs மற்றும் ஸ்டாஃப் மெம்பர்ஸ், என்னுடைய அருமை மாணவ செல்வங்கள் மற்றும் என்னுடைய அருமை நண்பர்களாகிய வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து கலந்துக்கிட்ட அருமை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெபினார் உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த வெபினாரை உடனே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ப்ரைம் வெபினார் அப்படியே யூடியூப் சேனல்லாம் இருக்கும். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கணும். மேலும் எங்கள் வெபினார் அனைத்துமே இந்த யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து பண்ணுற வெபினார்ஸ் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மற்றும் இந்த வெபினார் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு காரணமாக இருக்கிற இந்த பேக் போன் ஆஃப் திஸ் வெபினார் நம்ம மீடியா டீம், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறது. அந்த நேரத்தில் எங்களுடைய லேப் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் மிஸ்டர் நம்பி மற்றும் மிஸ்டர் முத்துக்குமார், அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வெபினாரில் எங்களுக்காக. அவங்களும் எங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எங்கள் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் சார்பாக. தேங்க்யூ நம்பி அண்ட் மிஸ்டர் முத்துக்குமார் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். ஓகே. Participants, feedback form was posted in a chat box. So first fill the feedback form, then you will receive your e-certificate through the email address. Thank you. Hope you liked our webinar today. Do subscribe to our channel and click on the bell icon below. Notifications would be sent to you when new webinars are conducted, as well as when new events regarding our Polytechnic would be organized. Follow us on Instagram, Twitter and Facebook as well. Have a great day. Stay home and stay safe.